பாருங்க நான் எவ்வளோ பூ பிச்சிருக்கேன். ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கார்டனில் ஒரு குட்டி டூர் பார்க்கலாம். நம்ம கார்டனில் இருக்கிற பிளான்ட்ஸில் மாடி தோட்டத்தில் இருக்கிறத மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நம்ம கார்டனில் இருக்கிற செவ்வந்தி பிளான்ட்டு. ஆல்ரெடி வந்துட்டு நம்ம கார்டனில் இருந்ததில் சம்மர்லே பாதி பிளான்ட்டு போயிடுச்சு. பேலன்ஸ் இருந்த பிளான்ட்லேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் காப்பாற்றி வச்சுருக்கிறது தான் இப்போதைக்கு இருக்குது. இது நம்ம கார்டனில் உள்ள மஞ்சள் கனகாமரம். இது ஒரு 2 இயர்ஸ் பிளான்ட்டு, மதர் பிளான்ட்டு. 2 days ஒன்ஸ் ஆச்சும் இதில் நமக்கு ஒரு தட்டு நிறையா பூ வந்துடும். அது இல்லாமல் இதெல்லாம் நம்ம கார்டனில் இருக்கிற ரோஸோட மதர் பிளான்ட்டு. நல்ல இதெல்லாம் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. டிசம்பர் பிளான்ட்டும் அதே மாதிரி தான். நம்மக்கிட்ட பால் ரோஸ் இருக்குது, வைலட் இருக்குது, பிங்க் இருக்குது. அது எல்லாமே வந்துட்டு பூத்து முடிச்சிருச்சு. இதெல்லாம் கட் பண்ணி விட்டதால் இப்போ வந்துட்டு ஒரு அடுத்த சீசனுக்கு வந்துட்டு ரெடியான மாதிரி இருக்குது. இது வந்துட்டு ஒரு குண்டு மல்லி. எவ்வளோ மொக்கு வச்சுருக்கு பாருங்களேன். இதுக்கு நான் ஒன்றுமே போடலை. எங்களோட மண்ணோட தன்மை தான் இது. இதுக்கு நான் கொடுக்குறதுன்னு பார்த்திங்கன்னா காய்கறி வேஸ்ட்டு மட்டும்தான் கொடுப்பேன். ஒரு இடம் விடாமல் அவ்வளோ மொக்கு வச்சுருக்கு. எனக்கு அதை பார்க்க அவ்வளோ ஆசையாக இருக்குது. டெய்லி அவ்வளோ பூ பூக்குது, அவ்வளோ மொக்கு டெய்லியும் வைக்கிது. அது மாயமா மந்திரமானு தெரியல. பட் நான் கொடுக்கறது வெறும் இந்த காய்கறி வேஸ்ட்டு மட்டும்தான். அதே மாதிரியே இந்த மணத்தக்காளி கீரையும் நான் அடிக்கடி பறிப்பேன். அதே மாதிரி அடிக்கடி அது திருப்பி வந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய டிசம்பர் பிளான்ட் எல்லாம் நல்லா அழகாக ரெடியாக இருக்காங்க அடுத்த சீசனுக்கு பூக்கிறதுக்கு. இது நம்ம கார்டனில் இருக்கிற மல்பெரி பிளான்ட்டு. இது வந்துட்டு ஒரு ஹைப்ரிட் செம்பருத்தி. அதுக்கப்புறம் சின்னதாக நிறைய செவ்வந்தி இருக்குது. இதெல்லாம் என்ன கலர்ஸ்னே மறந்து போச்சு. ஏன்னா நிறைய வேஸ்ட் ஆகிடுச்சா. ஆல்ரெடி இருந்த பாட்டில் இருந்ததை வச்சு எனக்கு ஞாபகம் இருக்கும் என்னென்ன கலர்னு. இப்போ எல்லாமே நான் பாட்டு மாற்றி வச்சதால் எது எந்த கலர்னே தெரியல. எல்லாமே பூத்தாதான் மறுபடியும் அதோட கலரை வந்துட்டு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம கார்டனில் நல்ல பெரிய மிளகா செடியும் இருக்குது. அதுலேருந்தே நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துக்குவோம். பெருசாக வாங்க மாட்டோம், பச்சை மிளகா மட்டும். இது எல்லாமே இந்த குட்டி பிளான்ட்ஸ் தான். இது எல்லாமே வந்துட்டு நாட்டு செவ்வந்தி டைப்பு தான். மோஸ்ட்லி வந்துட்டு நம்மளோட ஹைப்ரிட் இது எதுவுமே நம்மள்ட்ட செடியே இல்லை, எல்லாமே போயிடுச்சு. இந்த நாட்டு செவ்வந்தி கலர்லேயும் என்னென்ன கலர் இருக்குதுன்னு தெரியல, வந்தால் தான் தெரியும். இது வந்துட்டு கத்திரிக்காய் பிளான்ட்டு. இது ஒரு குட்டியாக தான் வாங்கிட்டு வந்து வச்சேன். அது நல்லா பெருசாக இருக்குது. இதுலேயும் நிறைய காய் நமக்கு கொடுக்கும். இதில் இருக்கிறது மட்டும் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் செவ்வந்தி. அதுவும் வந்துட்டு என்ன கலருன்றது தெரியல, வந்தால் தான் தெரியும். இப்போ வந்துட்டு ஒரு சர்ப்ரைசிங் மோடிலே தான் இருக்கும். இது வருமா அது வருமா ஒரு கெஸ்ஸிங்லே தான் போயிட்டுருக்கு. எந்தெந்த கலர்ஸ்லாம் நம்மள்ட்ட இருக்குது, இன்னும் எவ்வளோ கலர்ஸ் வாங்கணும்னு தெரியலன்ற மாதிரி. இன்னும் சீசன் மோஸ்ட்லி ஸ்டார்ட் ஆகிடும் இனிமேல். இன்னும் நம்மளுடைய செவ்வந்தி தேடல்களும் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. பார்க்கலாம் நமக்கு எப்போ எல்லா பிளான்ஸும் கிடைக்கிதுன்னு. ஹாப்பி கார்டனிங்.